சிவாய நம. வணக்கம் மகளே, காலை வணக்கம். இந்த பதிவு காசி பயணங்கள் பற்றி தாங்க. நாங்கள் காசியில் போயிட்டு தர்ப்பணம் கொடுத்து முடிச்சுட்டு விஷ்ணு பாதம் முடிச்சுட்டு கையால் இருக்கிற புத்தர் டெம்பிளுங்க. 3 கிலோமீட்டருக்கு ஒரு இடம் புத்தர் தான். ஏன்னா அவரை தான் தெய்வமாக அந்த ஊர் பக்கம் வழிபடுறாங்க. பார்க்கவே அருமையாக இருக்குதுங்க. ஏன்னா அந்தளவுக்கு பெரிய 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 புத்தருங்க. அருமையான டெம்பிளுங்க. பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அது பார்த்து முடிச்சுட்டு இந்த புத்தர் டெம்பிளுக்கு வந்தோம். இங்கே வந்து அருமையாக இருந்ததுங்க. ஏன்னா நான் கீழே இருக்கிறத பார்த்தா மேலே இருக்கிறத பார்க்க முடியல. எங்கள் அண்ணாங்களாம் போய் பார்த்துட்டு வந்தாங்க. ஏன்னா அங்கே மலையில் சிக்கிக்கிட்டோம் மக்களே. எல்லாருமே வந்து மலையில் வந்து சிக்கிக்கிட்டோம். ஊறுப்பட்ட மலைங்க. ஏன்னா அந்த மலை வந்து அடியோ அடியும் நடிச்சுது மக்களே. பாரு, நாங்கள் வந்து அந்த இடத்துல 2 ஹவர் ஸ்டே பண்ணிட்டோம். உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக போச்சு மக்களே. இல்லைன்னா இன்னும் 2-3 புத்தர் டெம்பிள் நாங்கள் பார்த்துட்டு வந்திருப்போம். 3 கிலோமீட்டருக்கு அந்த ஒன்று, 4 கிலோமீட்டருக்கு ஒன்று, அந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் கையால் வந்து புத்தரை தாங்க வழிபடுறாங்க. பாருங்களாம் நின்றுட்டுருக்குறோம் மலைக்கோசரம். அப்புறம் இது முடித்த உடனே நாங்கள் தங்க விக்கிரக புத்தர் டெம்பிள் பார்த்தோங்க. அங்கே தான் போதி மரம் இருக்குது. அங்கே வந்து நம்மளெல்லாம் வீடியோ எடுக்க விட மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஆளுங்க மட்டும் வீடியோ எடுத்துக்கிட்டாங்க. அது முடித்த உடனே நாங்கள் வந்து காசிக்கு புறப்பட்ட மக்களே. புறப்படுற வழியில் 12 மணிக்கு டிரைவர் வந்து நாங்கள் காலையிலேருந்து பட்னியாக்குறோன்னு சொன்னோம். கூட்டிகிட்டு போனார் ஹோட்டலுக்கு. உண்மையிலே இந்தியன் ஆர்மி ஹோட்டலாங்க. காசி விஸ்வநாத் தம்மு. அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க. ஏன்னா ரெஸ்டாரண்ட்டு பார்க்கவே கிளியராக இருந்தது. அவ்வளோ அருமையாக இருந்தது மக்களே. பார்க்க பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. ஏன்னா அவரே வந்து ஹோட்டல் ஓனரே சேவ் பண்ண வந்தாருங்க. அவ்வளோ அருமையாக சேவ் பண்ண வந்தார். நாங்கள் எங்கள் அண்ணி இருந்துக்கிட்டு நாங்களே சேவ் பண்ணிக்கிறோன்னு சொன்னாங்க. அதையும் பின்னாடி காட்டுறேன். இந்த ரெஸ்டாரண்ட்டு தான் முழுசாக நான் காட்டிகிட்ருக்கிறேன். நாங்கள் போகிறத காட்டுறேன். அருமையாக இருந்தது மக்களே. ஏன்னா அவ்வளோ பாரு, எங்கள் அண்ணா போயிட்டுருக்கிறாரு. அதுக்கு பின்னாடி எங்கள் அண்ணி, அதுக்கு பின்னாடி இன்னொரு அண்ணி, எங்கள் சித்திங்க நின்றுட்டுருக்குறாங்க. அப்புறம் எங்கள் அம்மா, அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா போயிட்டுருக்குறாங்க. உண்மையிலே நல்லா இருந்தது மக்களே. ஹோட்டல் பார்க்கவே அந்த நேரத்துக்கு அவ்வளோ சூடாக கொடுத்தாரு. ஏன்னா பன்னீர் பட்டர் மசாலாவும் சூடாக இருந்தது, தாலும் சூடாக இருந்தது, சப்பாத்தியும் சூடாக இருந்தது. அப்புறம் குடிக்கிறதுக்கு சுடு தண்ணி கேட்டோம், அதையும் சூடாக கொண்டாந்து கொடுத்தாரு. உண்மையிலே நல்லா இருந்தது. பாருங்கள், எங்கள் அக்கா போயிட்டுருக்குறாங்க. இதுக்கு தாங்க இந்த பதிவு. ஏன்னா உண்மையிலே இந்த மாதிரி இடத்துக்கு போனால் இந்த மாதிரி கிடைச்சா நமக்கு நல்லதுன்றதுக்கு தான் இந்த பதிவு. நாங்கள் மலையில் நினைஞ்சு வந்ததுக்கு அதுக்கும் பாருங்கள் சேவ் பண்ணுறாரு. உண்மையிலே எங்கள் அண்ணி நாங்களே சேவ் பண்ணிக்கிறோன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், தால், பன்னீர் பட்டர் மசாலா, சப்பாத்தி வச்சுட்டாரு. எங்கள் அண்ணி எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்காங்க சப்பாத்தியை. நாங்களே பண்ணிக்கிறோன்னு சொல்கிறாங்க. அருமையாக இருந்ததுங்க. மலையில் நினைஞ்சு வந்ததுக்கும் அதுக்கும் எங்களுக்கு அருமையான டின்னர் கிடச்சிது. அதுக்கு தாங்க இந்த பதிவு. எங்கள் அண்ணி எடுத்து பாருங்க, இங்கே ஒரு அண்ணி கொடுக்குறாங்க. அவங்க நாத்தனார் போட்டாங்க. எங்கள் சித்திக்கு, எங்கள் அம்மாவுக்கு, அப்புறம் எனக்கு தருவாங்க. நான் வீடியோ எடுக்கிறதுனால யாருக்கும் தெரியாது. உண்மையிலே அருமையான சாப்பாடுங்க. டின்னருங்க, சப்பாத்தி டின்னர் அருமையானது. நீங்களும் இந்த மாதிரி போனீங்கன்னா இந்த மாதிரி சாப்பிடுங்க. நல்ல டிரைவரை, அருமையான டிரைவருங்க. இவருக்கு சல்யூட் அடிக்கணுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள்.